ஃப்ரெண்ட்ஸ், கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டில் தான் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். எல்லாருமே செம்ம காண்டில் இருக்கீங்க, எனக்கு தெரியும். அட் த சேம் டைம்ஸ் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம நிறைய லீவ் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்துட்டுருக்கு. பட் என்ன பண்ணுறது, என் சுச்சுவேஷன் அந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் ஹெவி. அதனால தான் என்னால் டைமுக்கு ஸ்டோரியில் லேட்டாக கூட போட முடியல. நீங்கள் யாருமே டைமுக்கு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அன்னைக்கு அட்லீஸ்ட் லேட் நைட்டில் போட்டால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட எதிர்பார்ப்புகளை நான் ரொம்பவே ஏமாற்றிட்டுருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்க. அது ரொம்ப தப்பு அப்படின்னு எனக்கு தெரியும். என்னோடய சுச்சுவேஷனால் என்னால் முடியல. ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க்கு ஹெவி ஆகிடுச்சி, அதனால தான். ஓகேவா? பட் நெக்ஸ்ட்டு ஸ்டோரியிலேருந்து இந்த மாதிரி நடக்காமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கலாம். ஓகேவா? சரி, நம்ம இப்போது இந்த ஸ்டோரிக்கான நெக்ஸ்ட் எபிசோட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டோரி ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ திடீர்னு விஜய்க்கு ஒரு க்ளூ மாதிரி கிடைக்கும். க்ளூ மீன்ஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஆச்சரியம். என்னன்னா, உங்களுடைய அவங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு அவங்களோட ஓனர் எவ்ரி மந்த்து ஒரு செக் கொடுத்துட்ருக்காரு. மினிமம் அதில் ஒரு அமௌண்ட்டையோடு கொடுத்துட்ருக்காரு. இதை இவர் ஏன் கொடுக்கணும், எதனால் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். விஜய் அவங்க மதர்கிட்ட கேட்கும்போது அவங்க மதர் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க. உங்களெல்லாம் படிக்க வச்சது அவங்க தான், இன்றைக்கி இந்த அளவுக்கு வேறு நீங்கள் திறமையாக இருக்கீங்கன்னா அதுக்கு அவர் தான் காரணம், உங்களை எல்லாரும் அவர் தான் இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்காரு. அது ஏன் உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சாரு அப்படின்னா, இதனால தான் இவர் நம்ம மேலே பாசமாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. அட் த சேம் டைம் அவங்க திறமையில தான் அவங்க முன்னேறணுமே தவிர, இவங்க நம்ம வளர்த்தவங்க அதனால இங்கே வளரணும் அப்படிங்கிறது அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. அதனால தான் இவர் நம்மளை பார்த்துக்கிறாரு. அதனால தான் நமக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அவர் சொல்ல வேணான்னு சொன்னார். இப்போவும் உங்களோட திறமைக்கு தான் அவர் அங்கே வேலை கொடுத்து உங்களுக்கான பொசிஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போது விஜய்கிட்ட அவங்க கையை பிடிச்சி கன்னத்தை பிடிச்சி இவங்க பாருமா விஜய், சின்ன வயசுலேயே நீ அவருடைய மனசை ஜெயிச்சிட்ட. நீ பேசின விதம், பார்த்த விதம் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ மற்றவங்களை பார்த்துக்கிற விதம், மற்றவங்ககிட்ட பேசுகிற விதம், இப்போ சின்ன வயசில் அந்த அளவுக்கு இந்த அந்த மெச்சூரிட்டி, அதை பார்த்து அவங்க ரொம்ப வியர்ச்சி போயிட்டாங்க, ரொம்ப பிரமிப்பாக ஃபீல் பண்ணாங்க. அந்த அளவுக்கு நீ சின்ன வயசுலேயே இருந்த, உன்னை பார்த்து அவ்வளோ ப்ரௌடாக அவர் ஃபீல் பண்ணாருமா. ஸோ அப்போது அவர் முடிவு பண்ணார், இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க திறமை என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி வளரணும் அப்படிங்கிறது அவர் ஆசை. இந்த ஆசிரமும் இந்த ட்ரஸ்ட் வேறு யாரையும் எதிர்பார்த்து கக்கவும் கூடாது, யார்கிட்டேயும் போய் கையேந்த கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு எண்ணம். அதனால தான் எவ்ரி மந்த் இந்த ட்ரஸ்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை விட அதிகமாகவே அவர் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை கேட்டதும் விஜய்க்கு அப்படியே பயங்கர ஷாக்கு. ஆல்ரெடி அவங்க ஓனர் ரொம்ப தங்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். திடீர்னு இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாத அளவுக்கு அப்படியே வாயடிச்சு போய் நிற்பாங்க நம்மளுடைய விஜய். ஸோ வாயடிச்சு நின்றுட்டுருப்பாங்க. நான் அவர் என் மேலே இன்னும் ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், விஜய்க்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டில். என்ன சொல்கிறது, சிம்பிள், அவங்க ஜெர்மனிக்கு போகும்போது கூட அவங்க பேத்தியை நம்பி அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டுட்டு போகலை, விஜயை நம்பி தான் விட்டுட்டு போனார். பட் அந்த இடத்துல விஜய் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லலை. அவங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. விஜய் அப்படி சொல்கிறது விஜய்க்கு பிடிக்காது தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்க தாத்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பேருக்கு தான் அவங்க பேத்தியை அங்கே உட்கார வச்சுருப்பாங்க. அதாவது சாருவை அங்கே நியூ எம்டியாக இம்ப்ரூவ் பண்ணியிருப்பார். பட் எல்லா டிசிஷனுமே விஜய்க்கு தான் அந்த அத்தாரிட்டியை கொடுத்துருப்பார். ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணட்டும், ஷெட்யூல் பண்ணுறது எல்லாமே விஜய் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ அந்த அளவுக்கு தான்
அவர் வந்து விஜய் மேலே ரொம்ப பாசம், ரொம்ப மரியாதை அப்படி வச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் கேட்டதும் அவங்களுக்கு அப்படியே பூரிச்சு போய், இல்லை நான் உடனே நான் கிளம்புறேன், நான் போய் சாரை பார்க்கணும், நான் சார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது உடனே அவங்க கேட்பாங்க, நீ ஏன் போய் சாரி கேட்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு மதர் கேட்பாங்க. இல்லை, அவர் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு, எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, எவ்வளோ மரியாதை வச்சுருக்காரு எனக்கு தெரியும். ஆனால் நான் எல்லா விஷயத்துலையும் அதை என்னால் காப்பாற்ற முடியாமல் போச்சு. நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் அதை அவர்கிட்ட சொல்லணும், நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மதர் மறுபடியும் கேட்பாங்க, அப்படி என்ன தப்பு பண்ண நீ மன்னிப்பு கேட்கறதுக்கு? உன் வேலையில் இப்போ வரைக்கும் நீ கரெக்டாக தானே இருக்க, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போவும் அவங்க இருந்துட்டு, இல்லை நான் நிறைய வாட்டி இர்ரெஸ்பான்சிபிலிட்டியாக நடந்திருக்கேன், ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்ததில்லை, இன்னைக்கு அது மட்டும் காரணம் இல்லாமல் அவங்க பேத்தி கண் கலங்கி நிற்கிறதுக்கு நான் தான் காரணமாக இருக்கேன், அவ கஷ்டப்படுறா அப்படின்னு அதுக்கு நான் தான் காரணமாக இருக்கேன், இன்னைக்கு அவரோட பேத்தி இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம், எனக்கு சோறு போட்ட அந்த குடும்பத்தை ஒன்றை நான் அழ வச்சிட்டேன், நான் கஷ்டப்படுத்திட்டேன், நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நம்மளுடைய மதர். அப்போ அவங்க சொல்லுவாங்க, செடியோ குருவியோ மனுஷனோ எங்க போனாலும் ஒரு இடத்துக்கு வருவான், அவன் போற வழியில நிறைய பார்ப்பான், நிறைய அவனுக்கு நடக்கும், எல்லாத்தையுமே அவன் தூக்கி தலையில வச்சுக்கிறது கிடையாது, அது எல்லாமே ஒரு அனுபவம் அப்படின்ட்டு நினச்சி வந்துடுவான். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் அதை தூக்கிக்கிட்டே சுற்றுவாங்க. இந்த மாதிரி லைஃப்பில் சில உணர்வு நமக்கு நடக்கலைனாலும் நடந்ததாக இருக்குது, சில விஷயங்கள் நம்ம கேட்காம இருந்தால் கூட அது கேட்ட மாதிரி கேட்டிருப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். லைஃப்பில் நமக்கு தோன்றது எல்லாம் நடக்கணும்னு அவசியமும் கிடையாது, நம்ம நடக்கிறது எல்லாமே நடக்கணும்னு அவசியம் கிடையாது. எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனசு மட்டும் நமக்கு இருந்தால் போதும். நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் இது என்னாலவே அதை சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நான் இந்த மாதிரி நடந்துட்டேன், ரொம்ப ஹார்டாக நடந்திருக்கேன், என்னை நம்பின ஒருத்தவங்களை நான் ஏமாத்திருக்கேன், அவங்களுக்கு நான் உண்மையாக இல்லாமல் இருந்திருக்கேன், அவங்ககிட்ட என்ன ரீசன்னு சொல்லாமலேயே இவ்வளோ நாளாக நான் திரும்பிட்டு இருக்கேன், ஆனால் என்னால் நான் பண்ண தப்பா அவங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கேனே தவிர அவங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு, நம்ம வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே நம்ம ஆசைப்பட்டது சில பேருக்கு நடக்கலாம், சில பேருக்கு நடக்காமல் போகலாம், ஆனால் ஒரு சிலருக்கு ஆசைப்பட்ட லைஃப் கிடைக்கும். நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை எனக்கு கிடைச்சிருக்கு, ஆனால் என்னோட முட்டாள்தனத்தால் நான் அதை இழந்துடக்கூடாது, என்னுடைய இப்போ எனக்கு இருக்கிற இந்த தெளிவுக்கு நான் கண்டிப்பாக இதை ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க நம்மளுடைய விஜய். இவங்களுக்கும் ஒன்றும் புரியாது, ஏன்னா அவங்க முழுசாக எதையும் சொல்ல மாட்டாங்க இல்லையா, எல்லாமே அறக்குறையாக தான் சொல்லுவாங்க. முழுசாக மீன்ஸ் என்ன அவங்களுக்கு புரிகிற மாதிரி எதையும் சொல்ல மாட்டாங்க, தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, சும்மா அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க விஜய். இவங்களும் என்ன சொல்கிறா இவ, எதுவும் புரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஐயோ மதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஹக் பண்ணிட்டு, இப்போ எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவங்க ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. போய்கிட்டே இருக்கிற வழியில் நம்மளுடைய சாருவோட சிஸ்டர், சாருக்கு நான் தான் சொல்லியிருந்தேன் அது ரொம்ப பிக் ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா,
ஸோ பிக் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால இவங்க அங்கே போயிட்டுருக்கிற அந்த ஊரில் இறங்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு வீட்டுக்கு போகிறது அந்த ஒரு சிங்கிள் கேப்பில் அந்த பர்சனை அன்எக்ஸ்பெக்டடாக இவங்க வந்து மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணதும் ஃபஸ்ட்டு அந்த பர்சன் அந்த பொண்ணு தான் பார்ப்பாங்க. பார்த்ததும் இவங்களுக்கு ஒரு பேர் வைக்கலாமா? சின்னி. ஓகே, சின்னின்னு பேர் வச்சுக்கலாம். சின்னி ஓகேவா? சின்னி இவங்களை பார்த்ததும் விஜயக்கா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏய் சின்னி, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. விஜி, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பாடுறா, பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு பெரியவள் ஆயிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆயிட்டேன், ஏன் உங்களை கூப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சின்னி, கூப்பிடலாம், நீ கூப்பிடலாமே, நீ கூப்பிடாம வேற யாரும் கூப்பிட போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சும்மா ஊருக்கு போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். ஆனா நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏய் நான் என்ன பண்ணுச்சு நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க இவ்வளவு மோசமான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன மோசமான ஆளான்னு சொல்றேன், நான் அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க தப்பு பண்ணலன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமா, நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்களுக்கு இப்போ வரைக்குமே நீங்க என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சின்னி, எனக்கு புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரியா? நீங்க ஊருக்கு போயிட்டு வரீங்க, லீவ் எடுத்துக்கிட்டீங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க எதை இழந்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இழந்துட்டீங்கன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏய் சின்னி, என்ன சொல்ற, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. நான் எதை இழந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எதை இழந்துங்க? உங்களோட சந்தோஷத்தை இழந்துட்டீங்க, உங்களையே நம்பி இருந்த ஒரு பர்சனை நீங்க இழந்துட்டீங்க, உண்மையான காதலை இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏய் சின்னி, நீ என்ன பேசுற, நான் யாரையும் இழக்கல, இழக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை சின்னி, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு எதுவும் தெரியாத நீங்க நினைக்கிறீங்களா விஜய்? எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கும் சாருக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே இவங்களுக்கு அப்படியே அள்ளி போட்டுடும், மனசுக்குள்ள ஒரு பூகம்பமே வெடிச்ச மாதிரி ஃபீல் ஆகும். ஏய் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாக்ஷன்ல திரும்பி பார்ப்பாங்க. என்ன, யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியும். விஜய்னா சாருக்கு எந்த அளவுக்கு உயிர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இன்னைக்கு அவ எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நீங்க உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கறத தாண்டி ஏன் இப்படி இருக்கீங்கன்னு ஒருத்தவங்களுக்கு ஷேர் கூட பண்ணாத அளவுக்கு நீங்க இருக்கீங்க. அதனால அவ எவ்வளவு ஃபீல் பண்றான்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி நீங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நீங்க தான் அவளோட வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரியும். அவளோட வாழ்க்கைய நீங்க தானே வாழ்ந்துட்டு இருந்தவளை இப்படி பண்ணிட்டீங்களே. உங்களை எவ்வளவு நம்பினா நானும் நம்பினேன், ஆனா இந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க லைஃப்ல எது நடந்துச்சோ எதையோ நினைச்சு நீங்க இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு பர்சனை இழந்துட்டீங்க தெரியுமா? இந்த உலகத்தை விட நீங்க தான் பெருசு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பர்சனை இழந்துட்டீங்க. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கையவே இழந்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன இழக்கிறதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னி சொல்லுவாங்க. இது எல்லாமே கேட்டது உங்களுக்கு அப்படியே ஆடி போயிடும். என்ன உங்களுக்கு ஒன்றும் புரியல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல உட்கார வச்சு சாரோட வீட்டுக்கு சின்ன கூட்டிட்டு போவாங்க. அவங்க கூட்டிட்டு போய் அவங்க கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் அவங்க ரூமுக்குள்ள விடுவாங்க. அவங்க ரூமுக்குள்ள விட்டது ஃபுல்லா டிராயிங்கா இருக்கும். அந்த டிராயிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கேம்ஸ் பிளேஸாகவும், அந்த ஒரு பார்க் மாதிரியும், பீச் மாதிரியும், மேரேஜ் பண்ணிக்கிற அந்த மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியும், 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரியும்,
அவங்க 2 பேரும் ஹனிமூன் போனா, அந்த நைட் டைம் அந்த சன்ரைஸ் அந்த மாரி அண்டு மூன் லைட்ல டின்னர் இந்த மாதிரியெல்லாம் அதில ட்ரா இருக்கும். அந்த எல்லா ட்ராவுலயும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அமைதி தெரியும், அவ்வளோ காதல் தெரியும். அவங்களோட எண்ணத்துல தோணுன அந்த ஆசை ஃபுல்லாவே அதுல தெரியும். அந்த ட்ரா ஒவ்வொன்னத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன பார்க்குறீங்க? பாருங்க. இந்த ட்ரா ஃபுல்லாவே பாருங்க. இன்னும் எவ்வளவோ ட்ரா இருக்கு. இந்த பாருங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே இந்த ட்ரா தான். ஓப்பன் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்படி சொல்லுவாங்க. இவங்க எல்லாத்தையும் குடுத்து இவங்களும் ஒண்ணொண்ணா ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க நெறைய பிளேஸ்ல சுத்தி பார்த்த மாதிரியும், அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான் அதில இருக்கும். பட் அந்த நேச்சுரல் எப்படி இருக்குமா, அந்த நேச்சுரல 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ண மாரி அந்த பிக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். நெறைய பிக்சர்ஸ் இருக்கும். அது எல்லாமே ஒண்ணொண்ணா எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன பார்க்குற? எல்லாமே பாரு. இது எல்லாமே சாருவோட ஆசைகள். இது எல்லாமே சாரு உங்களுக்காக வந்தது. பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லயே விட்டுட்டு வெளில வந்துருவாங்க நம்மளோட சின்னி. வெளில வந்து கொஞ்ச நேரம் உள்ள போக மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ரூமுக்குள்ள இருந்த அந்த ஃபோட்டோஸு, அந்த டிராயிங்கு இது எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவ்வளோ இருக்கும். 1, 2ன்னு சொல்ற அளவுக்கு இல்ல. அவ்வளோ டிராயிங்ஸ் இருக்கும். அவ்வளோ பிளேசஸ்ஸு, அவ்வளோ நேச்சுரல் பிளேசஸ்ஸு எல்லாம் அவங்க கற்பனையும் தாண்டின மாதிரி ரொம்ப அழகழகா வரைஞ்சு வச்சிருப்பாங்க சாரு. எல்லாம் பார்த்ததும் விஜய்க்கு என்ன இது இதெல்லாம் இந்த அளவுக்கா நம்மள நேசிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒருத்தவங்களால இவ்வளோ கூட நேசிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அது தோணும். அது தோணிட்டு உடனே நல்லா அந்த ஃபீலிங் அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்ததும் கண்ணெல்லாம் கலங்கி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அழுதுகிட்டே அந்த ரூமை விட்டு வெளில வந்ததும் சின்னிக்கிட்ட கேட்பாங்க, நான் சாருவை உடனே பார்க்கணும் அப்படி சொல்லுவாங்க. சாருவை பார்க்கணுமா? உங்களுக்கு இன்னுமா புரியல? நீங்கள் சாருவை இழந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அவளை பார்க்கறதுக்கான சான்சஸே உங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ப்ளீஸ் சின்னி, நான் ஒரே ஒரு வாட்டி நான் அவகிட்ட பேசணும், ப்ளீஸ் என்னை அவகிட்ட ஒரு வாட்டி பேச வை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டி பேசவேன்னு இத்தனை வாட்டி கேட்டுட்ருக்கீங்களே, உங்களுக்கு அவள் எத்தனை வாட்டி கால் பண்ணியிருப்பா? அப்போல்லாம் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், எனக்கு கால் பண்ணா, பட் என்னால் அட்டன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்மா, அதனால தான் நான் ஃபோன் எடுக்கலை. இல்லைனா நான் கண்டிப்பாக எடுத்திருப்பேன். போய் உங்களால் அவளை ஃபேஸ் பண்ண முடியாமல் நீங்கள் அட்டன் பண்ணலையே தவிர, நீங்கள் மற்றபடி அவகிட்ட என்ன பேசணும்னு தெரியாமல் நீ எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக ஒரு மாதிரி பயங்கரமாக சின்னி வந்து அவங்கள திட்டிடுவாங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியாமல், ப்ளீஸ் சின்னி, நான் ஒரே ஒரு வாட்டி நான் பார்க்கணும் சாருவை, ப்ளீஸ்னு பயங்கரமாக கெஞ்சுவாங்க. சரி கெஞ்சினதும் அவங்க இருந்துட்டு உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருக்காங்க, போங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பேசலாம், கேட்கலாம். அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் எபிசோட் ஃபைனல் எபிசோட். ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த ஸ்டோரியை முடிச்சிடுவேன். சீக்கிரமாகவே அப்கமிங் நியூ ஸ்டோரியை நாம் கேட்கலாம். ஓகேவா? நாளைக்கு இந்த ஸ்டோரி முடிஞ்சிடும். ஸோ கிளைமேக்ஸில் என்னென்ன ட்விஸ்ட் இருக்கோ, என்னென்ன இருக்குமோ அப்படிங்கிறது மொத்தத்தையும் நாம் பார்க்கலாம். ஓகேவா? எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.